வணக்கம் டியர் மக்களே. தாய் என்பவள் இறந்த காலம், மனைவி என்பவள் எதிர்காலம். இப்ப என்னடா திடீர்னு இப்படி ஸ்டார்ட் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? கரசி அவங்க ஒரு ஷார்ட்ஸ்ல இந்த தலைப்புல ஒரு 3 minutes போட்டிருந்தாங்க ஷார்ட்ஸ் யூடியூப்ல. சோ அதை பார்த்த உடனே எனக்கு இதுல ஒரு சில கருத்துக்கள் இருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அது ஒரு பதிலாவும் இருக்கலாம், ஒரு சில இதெல்லாம் மாற்று கருத்தாகவும் இருக்கலாம். சோ எனக்கு இந்த டைட்டிலேயே ஒரு கன்ஃபியூஷன்ங்க. தாய் என்பவள் இறந்த காலம், மனைவி என்பவள் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிகழ்காலம்னு ஒண்ணு இருக்குங்களே, அதை என்ன செய்வாங்க? அது என்னது? சோ இந்த இந்த பதிவுல நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, அவங்க சொன்ன சில கருத்துக்களுக்கு எனக்கு ஒரு சில சந்தேகங்களும் அதே சமயத்துல ஒரு சில பதில்களும் இருக்கு. அதுதான் இந்த பதிவு. ஓகேங்களா? ஓகே, கதைப்போமா? சோ அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு தாய் என்பவள் தன் பிள்ளைக்கு என்னன்னா சோறூட்டி, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி, குளிப்பாட்டி, சோறூட்டி, சீராட்டி, அதுக்கப்புறம் தோசை ஊத்தி கொடுத்து, அதுக்கப்புறம் வெளியில ஆபீஸ்க்கு போகும்போது டாட்டா சொல்லி அனுப்பிச்சிட்டு, இந்த மாதிரி எல்லாம் பண்றதெல்லாம் உங்களுக்கு எப்போ சலிப்பு அடையுதோ அப்ப நீங்க கல்யாணம் செய்து வைன்னு சொல்றாங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தாங்க இதுல. பொதுவா ஒரு திருமணம் அப்படின்றது அவ்வளவு ஏசுல அவ்வளவு சீக்கிரமா ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி முடிவாகிறது இல்லை. கரெக்டுங்களா? ஆரோஸ்கோப் கோணம், ரைட்டுங்களா? அதுல ராகு, கேது, சனி, செவ்வாய், குரு பலன், 10 பொருத்தம் இதெல்லாம் இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் பாக்கணும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் இது நம்ம 24ல பெண்ணோ பையனோ பார்க்க ஆரம்பிச்சாலே சில சமயத்தில் 30+ ஆயிடுது. ரைட்டுங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க இதெல்லாம் உங்களுக்கு எப்போ சலிப்பு அடையுதோ அப்போ செய்யுங்க உங்களுக்கு திருமணம் அப்படின்னு சொல்றாங்களே, இது நியாயமா இருக்கா? அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரே ஒண்ணு மட்டும் இருக்குங்க மனசுல. என்னன்னா, மாமியார் அப்படின்னா பிள்ளைய பெத்தவங்க மட்டும்தான் மாமியாரா? ஏன் பெண்ணை பெத்தவங்க எல்லாம் மாமியார் கிடையாதா? சோ எப்படி இப்ப எங்களுக்கு நீங்க சொல்றீங்களா, ஓகே சலிப்பு அடையும் போது பெண் பாருங்கன்னு சொல்றீங்க, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றீங்க, ஐ அக்ரி. அதே மாதிரி பெண்ணை பெத்தவங்க கூட நம்ம பொண்ணு செல்லமா வளர்ந்திருந்தாலும் அவளுக்கான வயது விட்டது, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், அவளுக்குன்னு ஒரு குடும்பம், அவளுக்குன்னு புருஷன், அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அப்படின்னு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பெண்களை கொஞ்சம் விட்டு விலகி இருக்கணும். கரெக்டுங்களா? நான் மொத்தமா கல்யாணம்னு அப்படியே விட்டு போயிட்டு அப்படியே திரும்பி கூட பார்க்காம போகணும்னு சொல்ல வரல. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கும் அந்த விதிமுறை இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். அது இருக்குங்களா? ஓகே. டாட்டா விஷயம் கூட ஒரு பெருசா சொல்றாங்க. அந்த டாட்டா எங்க அம்மாவுக்கு 94 வயதுங்க. கரெக்டுங்களா? சோ கண்ணு கூட கொஞ்சம் மங்கலாயிடுச்சு, கொஞ்சம் பார்வை கொஞ்சம் மங்களா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப கூட யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி, யார் வீட்டுக்கு அவங்க போனாலும் சரி, யாராவது வெளியில போனாங்கன்னா அவங்களுக்கு போய் வெளியில நின்று வழி அனுப்பிச்சுட்டு தான் வருவாங்க. இது என்னன்னா அந்த காலத்து பழக்கம். ரைட்டுங்களா? சோ அதை நம்ம குறை சொல்ல முடியாது. நானே சொல்லுவேன், வயசாயிடுச்சுமா உனக்கு எதுக்குன்னு. அப்படி எல்லாம் கிடையாது. வெளியில இருந்து டாட்டா காட்டுவாங்க. சம்டைம்ஸ் நம்ம டாட்டா காட்டுறது அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது, அவங்க எங்கேயோ பார்த்துட்டு நிற்பாங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த டாட்டா காட்டுற பழக்கம் எல்லாம் அந்த காலம். சரி, இப்ப யார் எந்த பொண்டாட்டி இப்ப புருஷனுக்கு டாட்டா காட்டிட்டு போறாங்க சொல்லுங்க பாக்கலாம்? எல்லாரும் தனியா ஒரு கீ வச்சுக்கிறாங்க. அவங்க பாட்டுன்னு பின்னாடி கூட்டிட்டு போவாங்க, அவங்க பாட்டுன்னு கூட்டிட்டு வருவாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தா கூட போய் டாட்டா காட்டுற உலகத்துல நம்ம இல்லைங்க. சோ அப்படி இருக்கும்போது அம்மாவே டாட்டா காட்டிட்டு போட்டோமே இல்லையா? இப்போ சூழ்நிலை மாறி போச்சு. ஏமா புருஷன் போறானே வழி வழி அனுப்பலையா? இல்ல புருஷன் வந்திருக்கானே தோசை நீ சுட்டு தரியா இல்ல நான் சுட்டு தட்டமா, தான் சுருட்டமான்னு கேக்குறது கூட தயங்குற மாமியாருங்க இப்ப கூட இருக்காங்க. கரெக்டுங்களா? நான் பேசுறது இந்த வரதட்சணை கொடுமை, அம்மா பெண்களை மருமகளை கொடுமைப்படுத்துற அந்த மாமியாரிகளை பற்றியே இல்லைங்க. அவங்க எல்லாம் நான் மனுஷனாவே கன்சிடர் பண்றது இல்ல. நான் பேசுவதெல்லாம் என்னன்னா, இத கூட பாருங்க, அவங்க போட்ட பதிவுல நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான், அதுல டவுட் இல்ல. நான் கமெண்ட்ஸும் பார்த்தேன். ஆனா எல்லாரும் பாத்தீங்கன்னா, எனக்கு திருமணமாகி 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது, 17 வருடங்கள் ஆகிவிட்டது, 15 வருடங்கள் ஆகிவிட்டது, நான் நினைச்சதை மனசுல பட்டதை எங்க வீட்டுல நடக்கிறத நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, அதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா அவங்க பதிவு ஆல்மோஸ்ட் அவுடேட்டட். இப்ப எந்த காலத்துல இருக்கோங்க?
ரைட்டா? சோ இப்ப திருமணம் ஆன பிறகே தனி குடுத்தனம் வச்சிடுறாங்க. ஏன்னா இது வந்து சரிப்பட்டு வராதுன்றது எல்லாருக்குமே புரிஞ்சு போகுது. பெண்களுக்கும் அந்த விருப்பப்படுறது இல்ல. அதனால என்ன செய்யறாங்க, இப்ப திருமணம் ஆன உடனே தனி குடுத்தனம் வச்சிடுறாங்க. இந்த பதிவை நீங்க யாருக்கு போடுறீங்க? அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். பையனை பெத்த அம்மாங்க மட்டும் தான் பிரச்சனை பண்றாங்கன்னு இல்லவே இல்லைங்க. அது அந்த காலம். இப்ப பெண்களை பெற்ற தாயி, தந்தை, அதுக்கப்புறம் மாமா, மாமி, சித்தி, சித்தப்பா, தம்பி, அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க சைட்ல என்ன செய்ய முடியுமோ அதை செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால நீங்க இது ஒரு தரபட்சமாக சொல்லாம 2 பக்கமும் பார்த்து பேசணும். கரெக்டுங்களா? அது மட்டும் இல்லாம அடுத்தது வந்து இன்னொரு கருத்து சொன்னாங்க. என்னன்னா, திருமணம் ஆன பிறகு உங்க பையனை நீங்க கையில வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க, உங்க மருமகளை கைக்குள்ள போட்டுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம சாத்தியங்களா? கையில போட்டுட்டாலும். ஏன்னா கையில போட்டுக்கிட்டு மருமகளும் மாமியாரும் சந்தோஷமா புரிஞ்சுக்கிட்டு இருந்துட்டாங்கன்னா, அப்ப எப்படி மாமியார் வீட்டை விட்டு வெளியில போவாங்க, இல்ல தனி குடுத்தனம் வைப்பாங்க, மருமகளுடைய அம்மா அவங்க வீட்டுல வந்து சகஜமா இருக்க முடியும்? சோ அதை எந்த மருமகளும் விரும்ப மாட்டாங்க. நீங்க மாமியார் வந்து தாயாவே இருந்தாலும், தாய் போல இருந்து மருமகளை பாத்துக்கிட்டாலும், மருமகள் எல்லாருமே ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் இருப்பாங்க. ஏன் இப்ப எல்லாருமே மருமகள் எல்லாருமே அவங்க ஃபேமிலியோட இருக்காங்க அப்படின்னா பிஜில இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? சோ அதனால வந்து இப்போ மருமகளை கையில போட்டுக்கணும் அப்படின்றது சான்ஸே இல்லை. அதே மாதிரி வீட்டுக்கு பீரோ சாவிய அவங்க கையில கொடுத்துடுங்க. ஏங்க இது வந்து நீங்களே சொல்லுங்க, ரத்த சொந்தம் என்னது? அப்பா அம்மா, பையனுக்கு வந்து 30+ ஆகி அவனுக்கு திருமணம் ஆகிவிட்டது, இல்ல அவனும் வேலைக்கு போக அறுவலுக்கு வந்துட்டான் அப்படின்னா சொத்து எப்படி வாங்கினாலும் என்ன சொல்றாங்க எல்லாருமே, சொத்தெல்லாம் உங்க பேர்ல வச்சுக்கோங்க, உங்க காலத்துக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளுக்கு போய் சேர்த்து சேரணும் அப்படின்ற மாதிரி உயில் எழுதுங்கன்னு சொல்றாங்க. கரெக்டுங்களா? எங்க சொந்த பந்தத்துக்கே அப்படி இருக்கும்போது மருமக கையில அப்படியே பீரோ சாவியே கொடுத்துட்டா அப்ப என்ன ஆகும்? மருமகன் நம்ம கையில பிளேட்டை கொடுத்துருவாங்க. கரெக்டா? என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, பீரோ வந்து சாவி நீங்க இப்படி வேணா சொல்லலாம், பீரோ சாவி நீங்களும் மருமகளும் யாருமே வச்சுக்க வேணாம், ஒரு காமன் பிளேஸ்ல வச்சிருங்க, யார் வேணா எடுத்து அக்சஸ் பண்ணணும். அது கூட ஒர்க் அவுட் ஆகாது. புரியுதுங்களா? அவங்களுக்குன்னு ஒரு பிஜில இருக்கிற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை வேணும்னு இப்ப எதிர்பார்க்கறாங்க. சோ நீங்க எந்த காலத்துடைய ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு இப்ப சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அடுத்தது ஒரே ஒரு விஷயம் மட்டுங்க, என்ன தெரியுங்களா? திருமணம் ஆன பிறகு பெண் கணவன் வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்றது இப்ப ரீசெண்டா எடுத்த முடிவு கிடையாது. கரெக்டா? என்னன்னா அது அந்த காலத்திலேயே தொன்று தொட்டு அது பல காலங்களாக அதையே தான் ஃபாலோ பண்றோம். ரைட்டுங்களா? அந்த காலத்துல அப்படி ஒண்ணு வச்சிருக்காங்க அப்படின்னா அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஏன்னா பெண்களை பாதுகாத்து வளர்ப்பதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த பேர்டனை 2ஆ பிரிச்சுட்டாங்க. எப்படின்னா, கல்யாணத்துக்கு முன் வந்து பெத்தவங்க பாத்துக்கணும், திருமணம் ஆன பிறகு அந்த பையனும் அந்த பையன் சார்ந்த குடும்பமும் அந்த பெண்ணை பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆன பிறகு பெண் வந்து கணவன் வீட்டுக்கு போகணும்னு வச்சிருப்பாங்க. இது மாநாடு வச்சு பிள்ளைய பெத்தவங்க மட்டும் ஒன்னா சேர்ந்து பொண்ணை நம்ம வீட்டுக்கு தான் வரணும், நம்ம பையனை நம்ம விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு முடிவு எடுத்தாங்க இல்லைங்களே. சரி, எவ்வளவோ மாற்றம் வந்துருச்சு. ரைட்டுங்களா? லிவிங் டுகெதர், ஓ லிவிங், அதுக்கப்புறம் பெண்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அப்படி இப்படின்னு சோசியல் மீடியால கண்ட கர்மத்தை பார்க்கணும். கரெக்டுங்களா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் வீட்டோட மாப்பிள்ளையா பாக்குறது இல்ல? அந்த பெர்சன்டேஜ் இப்போ எவ்வளவு இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அந்த பையன் மட்டும் இல்ல, பெண்ணை பெத்தவங்களே அதை விரும்புறது இல்ல. என் பெண் வந்து அம்மா வீட்டுக்கு வரா லீவுக்கு அப்படின்னும் போதே ஹஸ்பண்டோட வந்தா 1 நாள் 2 நாள் 3ஆவது நாள்ல இருந்து அவங்களுக்கே கொஞ்சம் அன்ஈஸி ஆயிடும். ஏன்னா பெண் கிட்ட ஜாலியா ஃப்ரீயா பேச முடியாது, கொஞ்சம் ஐயோ அப்படின்ற மாதிரி இப்படி அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? சோ அப்படி இருக்கும்போது வீட்டோட மாப்பிள்ளை ஏன் அதை மட்டும் செய்யறது இல்ல? ஏன்னா அது வழக்கத்துல இல்ல. கரெக்டுங்களா? அது யாரும் அதை ஏத்துக்கிற மாதிரியும் இல்ல. சோ இந்த ஒரு விஷயம்தான் முக்கியமாக பெண்களை பெற்றவங்களும் சரி, அந்த மருமகளா வரா பாருங்க, அந்த பெண்ணுக்குமே இந்த ஒரு உறுத்தல் தான். என்னன்னா, நம்ம மட்டும் நம்ம அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்துடுறோமே, இவங்க மட்டும் அம்மா அப்பா கூட இருக்கிறாங்களே. நான் சொல்றேன், கூடயே இருக்கிற மாமியாருக்கு வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியுது இல்ல? பிள்ளையோட பேசுறாங்களா, மருமக மாமியார் கிட்ட பேசுறாங்களா இல்லையா, என்ன நடக்குது வீட்டுலன்றது தெரியுது இல்ல. ஆனா பெண்ணை பெத்தவங்க ஸ்ட்ரீட் விட்டு ஸ்ட்ரீட், ஏரியா விட்டு ஏரியா, ஸ்டேட் விட்டு ஸ்டேட், நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம், எந்த மூக் அண்ட் கார்னர்ல இருந்தாலும் வீட்டுல என்ன நடக்குதுன்றது தெரியுங்க.
வேணா ஒரு நாள் ஃபுல்லா பேசிக்குவாங்க, நான் பேசுறது தப்புன்னு சொல்லல. ஏன்னா அவங்க பிரிவு வந்து வேணா பிசிக்கலா இருக்கலாம், ஐ அக்ரி, கரெக்ட்டுங்களா? பட் அவங்க மொத்தமா பெண்ணை அப்படியே மறந்துட்டே விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்றது இந்த, அதுவும் இப்ப இருக்கிற நம்ம டெக்னாலஜி, சோசியல் மீடியாவும் டெக்னாலஜியும் இம்ப்ரூவ்டான இருக்கிற இந்த உலகத்துல பெண்ணை அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே மறந்துட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. கரெக்ட்டுங்களா நான் சொல்றேன்? சோ இதை நான் கன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறது என்னன்னா, வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க. ஓகேங்களா? சோ இப்ப நான் அவங்க சொன்னது எல்லாமே தவறுன்னு சொல்லல, இந்த மாதிரி நடக்கிற மாமியாரும் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மருமகளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாமியாரும் மாமியார அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மருமகளும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ரைட்டுங்களா? சோ இந்த பதிவை பார்த்தா எல்லோருக்கும் கொஞ்சம் மனசுல வந்து ஒரு சஞ்சலம் வரும். ரைட்டுங்களா? சோ நம்ம நல்லது சொல்லலைனாலும் பரவாயில்ல, மிஸ்லீட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பதிவு வந்து அவுடேட்டட் என்னை பொறுத்தவரையும். இப்ப வந்து ஆண்களே பெண்கள் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறது, ஃபைனலா இந்த நோட் எழுதி அந்த நோட் எழுதி புலம்பி அந்த கேஸுக்கு நடக்கும் போது என்னென்ன கொடுமை நடக்குது அதெல்லாம் வந்து நம்ம இப்போ நிறைய இடத்துல பாக்குறோம். ரைட்டுங்களா? சோ ஆக மொத்தத்துல என்ன, பெண்கள் அவங்க படுற கஷ்டத்தை வெளியில சொல்லிக்கிறாங்க, ஆண்கள் அதை செய்யறது இல்ல. என்னை பொறுத்தவரை மாமியார் என்பவள் பையனை பெத்தவங்க மட்டும் இல்ல, பெண்ணை பெற்றவங்களும் தான். ஆண்கள் பையனை பெத்தவங்களுக்கு எப்படி ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் கல்யாணம் ஆன பிறகு அப்படின்னு சொல்றாங்களே, அதே மாதிரி கொஞ்சம் பெண்ணை பெத்தவங்க கூட கல்யாணம்னு ஆன பிறகு அவங்களும் எப்படி இப்படி இருக்கணும் ஏது இருக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட்டடா பதிவு போடுங்கன்னு தான் நான் கேட்கிறேன். கரெக்டுங்களா? சோ என்னை பொறுத்தவரை என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நாங்களும் பாக்குறது பேசுறது கேட்கறது இதை வச்சுதான் நான் என்னுடைய கருத்தை சொன்னேன். உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரைட்டுங்களா? பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேக் கேர், பாய்.